வணக்கம். தற்பொழுது நாம் ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2025 முதல் ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2025 வரை திங்கள் முதல் ஞாயிறு வரைக்குரிய வார ராசி பலன்களை காணவிருக்கின்றோம். இவற்றில் உங்கள் ராசிக்குரிய பலன்களை நீங்கள் பொது பலனாகவும் துறை ரீதியான பலனாகவும் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதையும் நீங்கள் முழுமையாக பார்க்கின்ற பொழுது அறிந்து கொள்ள முடியும். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் நண்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப் நவக்கோள்களுக்குரிய ரத்தினங்கள், எந்திரங்கள், மாலைகள் மற்றும் ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, கருங்காலி மாலை போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு எளிய விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. விருப்பப்படுகிறவர்கள் எங்களை அணுகலாம். இனி இவ்வாற கிரக நிலைகள். முதலாவதாக ஆண்டுக்கோள். ஆண்டுக்கோள்களை பொறுத்தவரை குரு பகவான் மிதுன ராசியிலே, கேது பகவான் சிம்ம ராசியிலும், ராகு பகவான் கும்ப ராசியிலும், சனீஸ்வர பகவான் மீன ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். இவற்றிலே குருவும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கின்றார்கள். சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் இருக்கின்றார். இவ்வாரத்தில் ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனி வக்ரம் அடைகின்றார். நம்மளுடைய சேனலில் சனி வக்ர பேச்சுக்குரிய பலன்கள் உங்கள் ராசிக்கு பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். அவற்றை பார்ப்பதன் மூலம் முழுமையான நீங்கள் யோக பலன்களை அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக மாதக்கோள். மாதக்கோள்களை பொறுத்தவரை சுக்கிர பகவான் ரிஷபராசியிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார். சூரிய பகவான் மிதுன ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். இவற்றில் மிதுன ராசியிலே சூரிய பகவான் குருவோடி நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருப்பதும் குருவோடு சேர்க்கை பெற்று சிவராஜ யோகம் பெறுவது மிகவும் அற்புதமான அமைப்பு. செவ்வாய் பகவான் சிம்ம ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். புதன் பகவானை பொறுத்தவரை கடக ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். இவ்வாரத்தில் கடக ராசியிலே புதன் பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான ஆயில்யம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். அதுவும் ஒரு அற்புதமான அமைப்பு. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை சனி புதன் சொந்த நட்சத்திரத்திலும் குருவும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனையும் பெறுகின்ற யோகத்துக்குரிய வாரம் இந்த வாரம். சந்திர பகவான் நாள்கோள். அவர் இந்த வாரத்தில் திங்கள் அன்று ஜூலை 7, 2025 திங்கள் அன்று விருச்சிக ராசியிலே அனுஷம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசி, மகர ராசி மற்றும் கும்ப ராசிக்கு செல்கின்றார். ஞாயிறன்று ஜூலை 13, 2025 அன்று ஞாயிறன்று கும்ப ராசியிலே அவிட்டம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் என்று பார்க்கின்ற பொழுது மேஷ ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி போன்ற ராசிகள் சந்திராஷ்டமம் முழுமையாக பெறுகின்றார்கள். ஞாயிறு மதியத்துக்கு பிறகு கடகராசி சந்திராஷ்டமம் பெறுகிறார். எனவே இவ்வாரத்தில் மேஷம், ரிஷபம், மிதுனம் இவர்கள் மூவரும் நிதானம் பொறுமை காட்டுவது சந்திராஷ்டம நாட்களில் நல்லது. இதுவே இவ்வார கிரக நிலை. இனி உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை காணலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை பார்க்கவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சந்திர பகவான் பலமாக பௌர்ணமி நோக்கி செல்வதும் பிறகு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வருவதும் யோகத்தை தருகின்றது. அதே சமயத்தில் இவ்வாரம் திங்கள் மற்றும் செவ்வாய் உங்களுக்கு சந்திராஷ்டமம். முன்னுரையிலே இவ்வாரம் கிரகங்களுடைய பலங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை விரிவாக கூறியிருக்கின்றேன். அவற்றை பார்ப்பதன் மூலம் இந்த வாரம் குரு மற்றும் சூரியன் எத்தகைய பலம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஏனெனில் இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் என்றாலும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8இல் இருக்கின்ற அந்த திங்கள் செவ்வாய் மட்டும் நிதானம் காட்டுங்கள். அதன் பிறகு ராசிக்கு 9க்கு செல்கின்ற போது குரு சூரியனோடு தொடர்பு பெறுகிறார் பௌர்ணமி. அவ்வாறு வேலை நின்று பார்க்கின்ற பொழுது சந்திரனும் சுக்கிரனும் நட்சத்திர பரிவர்த்தனை பெறுவார்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை குரு சூரியனிலே சூரியன் குருவோடு நட்சத்திரத்தில் இருந்து குருவோடு சேர்க்கை.
இவையெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு பலமான வாரமாக வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக தெரிகின்றது. ஏழரை நடந்து கொண்டிருந்தாலும் இந்த வாரத்தில் லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு சனியுடைய கெடுபலங்களை தடுப்பார். அதுதான் கோச்சார வேதை. 11லே ஒரு கிரகம் இருந்தால் சனி 12ல் இருந்தாலும் பாதிப்பு இல்லை. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை முடிவுகளை நீங்கள் தைரியமாக எடுக்கலாம். அவற்றில் நீங்கள் வெற்றிகளை மிக விரைவாக பெறுவீர்கள். சந்திராசிரம நாட்கள் மட்டும் கவனம், பெரிய முதல்களை தவறுங்கள், அது மட்டும் போதும். 2லே சுக்கிரன் ஆட்சியாக இருப்பதனால் தனாதிபதி தனஸ்தானத்தில் யோகமாக இருக்கின்ற இந்த வாரம் தனலட்சுமியின் அருளை பெறுவீர்கள். எனவே புதிய முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். மனதிலே பயம் இருக்காது. உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களிலே வேகம், விவேகம், ஆற்றலை திறனை வெளிப்படுத்தி வெற்றிகள், சமூகத்தில் மதிப்பு, அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நல்ல வாரம் என்று இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியை மட்டுமல்ல வெற்றிகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. துறை ரீதியாக தொழில் வியாபாரம் 10லே சந்திரன் வருகின்ற பொழுது இன்னும் பலம் பெறுவார். உங்கள் ராசிக்கு 4லே புதன் யோகமாக இருக்கின்றார். எனவே இவையெல்லாம் இந்த வாரம் பொருளாதார முன்னேற்றத்தை காட்டுகின்றது. தொழில் வியாபாரம், பொருளாதார வரவு சிறப்பாக இருக்கும். செலவுகள், வீண் செலவுகள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஏனெனில் 12லே சனி இருக்கின்றார், விரைய சனி. பாதிப்பில்லை என்றாலும் செலவுகளை கண்மூடித்தனமாக நாம் செய்தால் அது நம் தவறு தானே. அதை தெரிந்து கொள்வது நல்லது தானே. செலவுகள் செய்யாமல் இருப்பது சேமிப்பை அதிகரிக்கும். அதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. உத்தியோகம் 3லே சூரியன் குரு சேர்ந்திருக்கின்ற இந்த வாரம் உற்சாகம், மேலதிகாரிகளிடம் பாராட்டுகள், சக ஊழியரிடம் நட்புறவு சிறப்பாக இருக்கும். காரிய வெற்றிகளை பெறுகின்ற வகையாக வாக்கு சாதுரியம், 2லே சுக்கிரன் பலமாக வாக்குஸ்தானத்தில் இருப்பதனால் என்று உத்தியோகத்தில் எடுக்கின்ற செயல்களை உங்களுடைய முயற்சியின் அருளால், உங்களுடைய முயற்சியின் அருள் என்றால் நம்மளுடைய முயற்சி திருவினையாக்கும். அத்தகைய வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல வாரம் உத்தியோகத்தில் உங்களுக்கு. பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான சகோதரருக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், 2லே சுக்கிரன், குடும்பத்தில் குதூகலம் போன்றவைகள் இருக்கும். திருமண முயற்சியில் இருக்கின்ற சகோதரிகளுக்கு நல்ல வரணமையும் சுக்கிரன் ஆட்சியாக இருப்பதனால் மறுமணத்தை பொறுத்தவரை ஆண் பெண் இருவருக்கும் நல்ல ஒரு முயற்சியை எடுங்கள். பொதுவாக 11ஆம் இடம் மறுமணத்தை காட்டக்கூடிய இடம். குரு 11ஆம் இடத்தை பார்க்கின்ற இந்த காலம் உங்களுக்கு மறுமணத்துக்குரிய வரன் தேடுகின்றவர்கள் நிச்சயம் நல்ல வரனையும், விருப்பப்படுகின்றவர்கள் எங்களுடைய திருமண இணையதளமே bharatmatchpoint.com திருமண இணையதளம் இலவசமாக பதிவு செய்து திருமணம் ஆகாதவர்களும் சரி, மறுமணத்துக்குரிய வரன்களை தேடிக்கொள்ளும் சரி, பதிவு செய்து கொண்டு வரன்களை தேடிக்கொள்ளலாம். கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் ஆட்சியாக இருப்பதனால் தனலாபம் மிக அற்புதமாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் வெற்றிகரமாக வரும். புதிய படைப்புகளை வெளியிடுவதில் பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். அரசியலை பொறுத்தவரை சூரியன் குரு சேர்க்கை வெற்றியை தரும். உங்களுக்கு முயற்சியில நல்ல புகழையும் தரும். மாணவ கண்மணிகள் 4லே புதன் இருப்பது மகிழ்ச்சிக்குரிய வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பு. கல்வியை பொறுத்தவரை மேன்மை. இதுவே மேஷராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷப ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே, ராசியாதிபதியான சுக்கிர பகவான் ராசியிலே ஆட்சியாக இருப்பதும், ராசிக்கு யோகாதிபதியான புதன் பகவான் ராசிக்கு 3லே புதன் தன் சொந்த நட்சத்திரமான ஆயில்யத்தில் இருப்பதும்,
மற்றொரு யோகாதிபதியான சனீஸ்வர பகவான் 11ஆம் இடம் மீன ராசியில் தன் சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் இருப்பதும் இது ஒன்று போதும் உங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் யோகத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு. இரண்டிலே குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனை, சூரியன் இரண்டில் இருக்கின்ற பொழுது குருவோடி நட்சத்திரத்திலிருந்து குருவோடைய சேர்க்கை. இந்த வாரத்தை பொறுத்தவரை சனி வக்ரம் அடைகின்றார். ஞாயிறு ஜூலை 13, 2025 சனி வக்ரம் அடைகின்றார். நம்மளுடைய சேனலில் உங்கள் ராசிக்குரிய சனி வக்ர பேச்சுக்குரிய பலன்கள் பதிவேற்றம் செய்திருக்கின்ற. பொதுவாக 11ஆம் இடத்தில் சனி வக்ரம் அடைவது உங்களுக்கு நன்மைதான், பாதிப்பையும் இல்லை. ஏனெனில் அது உபசய ஸ்தானம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த நேரத்தில் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நல்ல யோகமான வாரமாக இந்த வாரம் இருப்பதனால் புதிய முயற்சிகளை நீங்கள் தைரியமாக எடுங்கள். ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதன் தன் சொந்த நட்சத்திரம் இருப்பதனால் 2க்கு 2 பாவத் பாவமாக இருப்பதனால் தனலட்சுமியின் அருளையும் மட்டுமல்ல தன யோகத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். தனஸ்தானம் பலம் பெறுகின்றது. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. சந்திராஷ்டம நாள் என்று பார்க்கின்ற புதன் வியாழன். அந்த புதன் வியாழனிலே நிதானத்தை காட்டுங்கள். இருப்பினும் உங்கள் ராசிக்கு அவர் 3க்குரியவர் 8ல் இருப்பதனால் பெரிய அளவிலே பாதிப்புகளை தரமாட்டார் என்றால் மனதிலே கொஞ்சம் குழப்பத்தை கொடுப்பார், மனதில் சில அழுத்தத்தை கொடுப்பார். சந்திராஷ்டம நாட்களை மற்றவர்களுக்கு தேவையில்லாமல் பேச்சு கொடுப்பது, வம்பிழுப்பது போன்றவை இல்லாமல் பார்த்துக்கொள்ளும். ஏன்னா அவங்க உங்களை வம்பிழுப்பார்கள். முடிந்தவரை மற்றவர்களிடம் தேவையில்லாமல் பேசுவதை தவிர்ப்பது நல்லது சந்திராசிரமத்தை பொறுத்தவரை. மற்றபடி தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை 10ஆம் இடத்தில் ராகு இருப்பதும் குருவுடைய பார்வை 10லிருந்து நட்சத்திரப்படி குரு ராகு இருப்பதனால் பொருளாதார முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் இந்த வாரம் சிறப்பாகவே இருக்கும். புதிய முயற்சியில் வெற்றிகள் இருக்கின்றது. அரசாங்கத்தினிடம் ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை. புதிய முயற்சிகள் எடுப்பதில் வெற்றி, பணவரவு சிறப்பு, வீண் செலவுகள் எவையும் இல்லை. ராசியாதிபதி ஆட்சி பெற்று இருக்கின்றார் ராசியிலே என்பதனால் உங்களுடைய தொழில் வியாபாரம் பிரபலம் அடையும். இந்த வாரத்தை பொறுத்தவரை இடர் துயர் போன்றவைகள் எவையும் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை எண்ணங்கள் தெளிவிருக்கும். உத்தியோகம் உற்சாகம் சுறுசுறுப்பு, வேலையிலே மிக மிக அதிகமான கடின உழைப்பை கொடுத்து அதற்குரிய அங்கீகாரங்களை கிடைக்கக்கூடிய பாராட்டுகளை கிடைக்கக்கூடிய யோகம் என்று இந்த வாரத்தை பொறுத்தவரை முழுவதுமாக உங்களுக்கு உற்சாகமாக இருக்கக்கூடிய நல்ல வாரம். மகிழ்ச்சி சந்தோஷம் குடும்பத்திலும் அது இருக்கும், உங்களுடைய உத்தியோகத்திலும் அலுவலகத்திலும் இருக்கும். அரசாங்கத்திடம் இந்த வாரம் அரசு பதவியில் இருக்கின்றவர்கள் ஆதாயத்தையும் பெறுவீர்கள், வெற்றிகளையும் பெறுவீர்கள். பெண்களிலே திருமணமான சகோதரிகளுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. கணவன் மனை உறவிலே அன்பு பாசம். திருமணமாகாத சகோதரியை பொறுத்தவரை நல்ல வரன் அமையக்கூடிய வாரம் இந்த வாரம் நல்ல வாரம். ஏன்னா சுக்கிரன் வேறு ஆட்சி. ஆகையால் வரன்களை தேடிக்கொண்டிருப்பவர்கள் எங்களுடைய சேனல் bharatmatchpoint.com திருமண இணையதளத்தில் பல இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். மறுமணத்தை பொறுத்தவரை அதற்கான வரன் தேடிக்கொண்டிருக்கிற ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சகோதரர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக. காரணம் 11ஆம் இடமே மறுமணத்தை தெரிவிக்கக்கூடிய இடம். அப்படி 11ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் உங்களுக்கு 2ல் குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடிய 2ல் இருப்பதனால் மறுமணத்துக்குரிய முயற்சியிலும் நல்ல வரன் அமையும். விருப்பப்பட்டால் என் மேற்பார்வையில் இயங்குவதே எங்களுடைய நிறுவனம் bharatmatchpoint.com. அவற்றில் நீங்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் என்னை நீங்கள் அலைபேசியிலும் அழைத்து பேசிக்கொள்ளலாம். கீழே இருக்கின்ற அலைபேசியில் மறுமணத்தை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பதனால் கலைத்துறையிலே மேன்மை உயர்வான வெற்றிகளை பெறக்கூடிய பெரிய அளவில் புகழ் தனம் பெறக்கூடிய நல்ல வாரம். சுக்கிரன் மிக பலமாக இருக்கிறார். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அரசியல் 2லே சூரியன். மேடை பேச்சில் மட்டும் கவனம். ஆனால் இப்பொழுது சூரியன் குருவோடைய நட்சத்திரத்திலிருந்து 2ல் இருக்கின்றார். ஆகையால் வார்த்தையில் நிதானம் என்னும் அரசியலை பொறுத்தவரை. மற்றபடி நன்மை இருக்கின்ற சனியோடைய பலத்தினால். அடுத்ததாக மாணவ கண்மணிகள் புதன் தன் சொந்த நட்சத்திரம் இருப்பதும் 2ல் கல்விஸ்தானத்தில் குரு அறிவை கொடுக்கக்கூடிய குரு இருப்பதும் இந்த வாரத்தை வரை கல்வியிலே உயர்வான மேன்மையை நீங்கள் பெறுவீர்கள். இதுவே ரிஷபராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறிந்து கொள்ளலாம். நலம் பெறுக வளம் பெறுக.
மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலனை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மிதுனராசி என்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான புதன் பகவான் 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரமான ஆயில்யத்தில் இருப்பது யோகத்தை காட்டுகின்றது. ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரன் அற்புதமாக ஆட்சி பெற்றிருக்கிறார். 10ல் உழைப்பை தரக்கூடிய யோகாதிபதியான சனி மிக சிறப்பாக தன் சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கின்றார். இவ்வாரத்தை பொறுத்தவரை ஜூலை 13 அன்று சனி வக்ரம் அடைகின்றார். 10ல் ஒரு அசுபர்கள் இருப்பதே யோகம், அவற்றிலும் 10ல் ஒரு வக்ர கிரகம் இருப்பதே யோகம். உங்களுக்கு ஒரு பாக்கியாதிபதி ஆகையால் வக்ரம் பெறுவது உங்களுக்கு மிக சிறந்த நல்ல பலன்களை கொடுக்கும். மிதுன ராசிக்குரிய சனி வக்ர பயிற்சி பலன்கள் நம்மளுடைய சேனலிலே பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். அவற்றை பார்த்தவர்களுக்கு நன்றி, பார்க்காதவர்கள் அதை பார்த்து கொள்ளுங்கள். அதற்குரிய பலனை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. வியாழன் வெள்ளி சனி உங்களுக்கு சந்திராஷ்டமம். வெள்ளி மற்றும் சனி உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டமம். ஞாயிறு மதியம் வரையும் சந்திராஷ்டமம் இருக்கு. எனவே சனி வெள்ளி போன்ற நாட்களில் கவனம் வேண்டும். ஞாயிறு மதியம் வரையும் நிதானம் வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திரன் உங்களுக்கு தனாதிபதி, அவர் வளர்வதையாக இருக்கின்றார். பௌர்ணமி இந்த வாரம் வியாழக்கிழமை, அந்த நாளெல்லாம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். எனவே இந்த வாரம் மிதுன ராசியை பொறுத்தவரை திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் மிக அற்புதமான நாட்கள். சந்திரன் 6ல் இருப்பதும் சுக்கிரனும் சந்திரன் ஒருவர் பார்த்துக் கொள்வதும் 7ல் இருக்கின்ற பொழுது பௌர்ணமியாக இருப்பதும் என்று இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளுக்கும். அதே சமயத்தில் சந்திராஷ்டம நாட்கள் மட்டும் பொறுமை காட்டுங்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபம் மிக அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஜென்ம குரு என்றாலும் சூரியன் சேர்ந்திருப்பதனால் குருவால் பாதிப்பு இல்லை. 3லே செவ்வாய் முயற்சியிலே வெற்றிகளை கொடுப்பார். கேது வேறு 3ல் இருக்கின்றனால் நன்மைகளே இந்த வாரம் அதிகம். பொருளாதார முன்னேற்றம் மிக அதிகமாகவே இருக்கும். சந்திராஷ்டமத்தில் பெரிய முதல்களை தவறுங்கள். அடுத்ததாக உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, காரிய வெற்றி பெற முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை இவையெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எனவே எண்ணங்களிலே தெளிவு இருக்கும், செயல்களிலே பயம் இருக்காது, முயற்சியிலே நீங்கள் வெற்றிகளை பெறுவீர்கள். எனவே இந்த வாரம் யோகம் உங்களுக்கு. பெண்களுக்கான பலனில் திருமணமான சகோதரர்களுக்கு 2ஆம் இடத்தில் புதன் இருப்பதனால் மகிழ்ச்சி சந்தோஷம். ராசி அதிபதி அல்லவா, எனவே மகிழ்ச்சி சந்தோஷம். அதுவும் புதன் சொந்த நெசில் இருப்பதனால் குடும்பத்தில் குதூகலம் நடக்கக்கூடிய நல்ல சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல வாரம் இந்த நாட்கள் இந்த வாரத்தில் இருக்கின்றது. அடுத்ததாக திருமணமாகாத சகோதரிகள் இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பதனால் வரன் அமையக்கூடிய நல்ல வாரம். பெற்றோர்கள் அதற்குரிய முயற்சி தாராளமாக ஈடுபடலாம். மறுமணத்தை பொறுத்தவரை ஆண் பெண் இருவரை பொறுத்தவரை பார்க்கின்றோம். ராசிக்கு 11ஆம் இடமே மறுமணம் என்பது தெரிவிக்கும். அந்த 11ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 3லே இருப்பதனால் மறுமணத்துக்குரிய வரன் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வாரம் இந்த வாரம். நல்ல வரன் அமையும். திருமணமாகாதவர்களும் சரி, மறுமணத்துக்கான வரங்கள் தேடிக்கொண்டிருக்கும் சரி, எங்களுடைய நிறுவனமே, என் மேற்பார்வையில் ஜோதிட ரீதியாக என் மேற்பார்வையில் இருக்கக்கூடிய நிறுவனமே bharatmatchpoint.com திருமண இணையதளம். இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் என்னை நீங்கள் அழைக்கலாம். கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் யோகமாக இருக்கின்றார். பலமாக சனியுடைய பார்வையும் பெறுகிறார். சனியோ சொந்த நட்சத்திரம் இருக்கிறார். எனவே கலைத்துறையிலே மேன்மையான வெற்றி, படைப்புகள் வெளியிடுவதில் எந்த விதமான தடைகள் இல்லை. இந்த வாரம் யோகமான வாரம். அடுத்ததாக அரசியலை பொறுத்தவரை மிதுன ராசிக்கு தொடர்பு நிறையவே இருக்கின்றது. 3லே செவ்வாய் பதவியை கொடுப்பார். ராசியிலே சூரியன் குரு சேர்க்கை என்கிற சிவராஜ யோகம் வெற்றிகளை கொடுக்கும். மக்களிடம் ஆதரவு சிறப்பாகவே இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்றவர் மாணவ கண்மணிகளே கல்வியிலே மேன்மையும் வெற்றியிலும் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். படிப்பிலே ஆர்வம் அதிகரிக்கவே செய்யும். இதுவே மிதுன ராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறு நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
கடக ராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலனை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கடகராசி என்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் வலவரியாக பௌர்ணமியை நோக்கி செல்வதும் பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வருவதும் இறுதியாக ஞாயிறு மதியம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் மதியத்துக்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டம் வருகின்றது. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதி சந்திரன் மிக சிறப்பாக இருக்கிறார். ஞாயிறு மதியத்துக்கு பிறகு சந்திராஷ்டம் அந்த மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி இவ்வாரத்தில் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருப்பதும் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அவர் தன்னுடைய 4ஆம் பார்வையாக ராசிக்கு 5ஆம் இடத்தை தன் சொந்த வீடான விருச்சிகத்தை பார்ப்பதும் 8ஆம் பார்வையாக மீனத்தை பார்ப்பதும் குருவுடைய வீடையும் தன் சொந்த வீட்டையும் பார்க்கின்ற சிறப்பு பலமானது. பொதுவாக 2இல் செவ்வாய் இருக்கின்ற பொழுது கோபம் வரும். ஆனால் 2இல் செவ்வாய் இருக்கின்ற பொழுது செவ்வாயோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. கோச்சார வேதை அவை. அதே போலதான் கேதுவோடு கிரகம் சேர்க்கை பெற்றார். எனவே செவ்வாய் கேது 2இல் இருப்பதனால் பாதிப்பில்லை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சகோதர சகோதரி. ஆனால் கோபம் வருமே, அது வந்தால் அறிவுக்கு சத்ரு இல்லையா கோபம், அதை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் 11ஆம் இடம் யோகம் பெறுகின்றது. அவ்வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார், ஆட்சி பெற்று இருக்கின்றார். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்த ராசியாதிபதியான சந்திர பகவான் ராசிக்கு 6ஆம் இடம், அப்பொழுது பௌர்ணமி, அதன் பிறகு 7ஆம் இடம், 7ஆம் இடத்துக்கு ஒரு ராசியை பார்ப்பார், தன் சொந்த நட்சத்திரத்தில் இருப்பார். இந்த வாரத்தை பொறுத்தவரை பௌர்ணமி என்றே சுக்கிரன் உங்களுக்கு சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணியில் இருக்கின்றார். சந்திரனோ சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூராடம் குருவோடைய சுக்கிரனுடைய நட்சத்திரம் வேலன் என்று வருவார். எனவே நட்சத்திர பரிவது முன்னுரையில் இவற்றை விரிவாக கூறியிருக்கின்றேன். அவற்றை பார்ப்பது மூலம் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரம் பொருளாதார முன்னேற்றம், வரவுகள் அதிகரிக்கும், செலவுகள் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதுவும் பெரிய அளவிலே பாதிப்பில்லை. 12இலே குருதான் இருக்கின்றார் சூரியனோடு. எனவே செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்து புதிய முயற்சியில் எடுக்கின்ற போது வெற்றிகள் இருக்கின்றது. அடுத்ததாக உத்தியோகத்தை பொறுத்தவரை சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். இந்த வாரம் எந்த ஒரு முயற்சியிலும் தெளிவாக முடிவுகள் எடுப்பீர்கள். மேலதிகாரிகள் பகவை காட்ட மாட்டார்கள். அதே சமயத்தில் சக ஊழியர்கள் சில சமயங்கள் உங்களுக்கு இடர்பாடுகளை கொடுப்பார்கள், முட்டுக்கட்டைகள் தேவையில்லாமல் ஏற்படுத்துவார்கள். இருப்பினும் அவற்றை தகர்த்தெறிவீர்கள். இருந்தாலும் இந்த நேரத்தில் கோபம் வேண்டாம். மற்றபடி உயரதிகாரிகளும் இந்த வாரம் பகமை எவையும் இல்லை. சக ஊழியர்களுடைய இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய நாட்களாக இந்த வாரம் வரும். ஆனாலும் வெற்றி இருக்கிறது உத்தியோகத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக பெண்களுக்கான பணிகள். திருமணமான சகோதரிகளுக்கு 2இல் செவ்வாய், அவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சின்ன சின்ன விஷயங்களிலே அதிகமான உணர்ச்சி வசப்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லது இந்த வாரத்தை பொறுத்தவரை. மற்றபடி பெரிய அளவிலே பாதிப்பில் ராசியாதிபதி நல்ல பொலிவாக இருக்கின்ற பௌர்ணமியான நாளாக வருவதனால் திருமணமாகாத சகோதரிகள் சுக்கிரன் 11 ஆட்சியாக இருப்பதனால் குரு உங்களுக்கு 12 இருந்தாலும் குரு வளம் என்றால் அது திருமணத்துக்குரிய சாதகமான காலம் என்பது தான். மற்றபடி குருதான் திருமணத்தை செய்து வைப்பார் என்பதெல்லாம் இல்லை சகோதர சகோதரிகளே. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை திருமண முயற்சியில் சாதகமும் இருக்கின்றது, பாதகம் எவையும் இல்லை. அதே சமயத்தில் மறுமணம் என்று பார்க்கின்றவர், மறுமணம் என்று வருகின்ற பொழுது 11ஆம் இடமே திருமணமாகக்கூடிய ஆண் பெண் மறுமணம் செய்கின்ற பொழுது அது 11ஆம் இடம் பலமாக இருக்கிறதா. 11க்குரிய சுக்கிரன் ஆட்சியாக இருப்பதனால் இப்பொழுது மறுமணத்துக்குரிய வரங்கள் தேண்டிக் கொண்டிருக்கிற ஆண் பெண் இருவருக்கும் நல்ல காலம். அதற்குரிய முயற்சியில் தாராளமாக நீங்கள் ஈடுபடலாம். எனவே திருமணம் ஆகாதவர்களும் சரி, மறுமணத்துக்கான வரங்களை தேடிக் கொடுப்பது என்னுடைய மேற்பார்வையில் ஜோதிட மேற்பார்வையில் இயங்குகின்ற நிறுவனமே எங்களுடைய நிறுவனமே bharatmatchpoint.com திருமண இணையதளம். இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே என்னை நீங்கள் அழைக்கலாம். அடுத்ததாக கலைத்துறை சுக்கிரன் சாதகமாக இருக்கின்றார். யோகத்தை தருவார், புதிய வாய்ப்புகளை தருவார், படைப்புகள் வெளியிடுவதில் வெற்றிகள் அடைவீர்கள். மக்களிடம் நல்ல புகழ் கிடைக்கும், பொருளாதார வெற்றிகள் முன்னேற்றம் நன்றாக இருக்கிறது. அரசியல் சாதகமற்ற நிலை, பொறுமை காட்ட வேண்டும். மக்களிடம் எந்த விஷயத்திலும் பேசுகின்ற போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சின்ன விஷயங்கள் நீங்கள் பேசினால் அதை வீரமாக திரித்து கூடுவார்கள். 2இலே செவ்வாய் இருப்பதனால் கேதுவும் இருப்பதனால் பாதிப்பில்லை.
பேச்சிலே கவனம் வேண்டும் அரசியலை பொறுத்தவரை. அடுத்ததாக மாணவ கண்மணிகள், கல்வியிலே ராசியிலே புதன் இருப்பதனால் ஆர்வம் இருக்கும். அதே சமயத்தில் மனதிலே சில குழப்பங்களும் ஏற்படும். தேவையில்லாத கேளிக்கைகளிலே ஈடுபாட்டை காட்டும் மனம், அவற்றை தவிர்ப்பது நல்லது. பெற்றோர்களுடைய ஆசியும் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். அவங்களுடைய அன்பை காட்டுவது நீங்கள் நல்லது. கோபத்தை காட்டாதீர்கள். அவர்கள் பேச்சை கேட்பது சால சிறந்தது. இதுவே கடகராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறு நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாமல் குருவோடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து குருவோடைய சேர்க்கையும் பெறுகிறார். குரு உங்களுக்கு யோகாதிபதி. ஆகையால் குருவும் சூரியனும் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மிகவும் அற்புதமான யோக பலனை தரக்கூடியது. அதே சமயத்தில் ராசியிலே மற்றொரு யோகாதிபதியான செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பது, கேதுவோடு சேர்க்கை பெற்றிருப்பது நாகமங்கள யோகம் என்கின்ற யோகத்தை தருகின்றது. அவை மனதிலே தைரியமும் துணிச்சலும், எந்த ஒரு செயலையும் என்னால் தற்பொழுது சாதிக்க முடியும் என்கின்ற விடாமுயற்சி தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு. அஷ்டம சனியால் பாதிப்பில்லை. 7ல் ராகு இருப்பதனால் கோச்சார வேத அடிப்படையில் இவ்வாரத்தை பொறுத்தவரை மனோகாரகன் சந்திர பகவான் வளர்வரியாக பௌர்ணமியாகவும் இருப்பது சிறப்பானது. இவற்றிலே உங்கள் ராசிக்கு 6லே அமர்வதும் 5லே அமர்கின்ற பொழுது, தனுசு ராசியிலே அமர்கின்ற பொழுது குருவோடைய பார்வை, சூரியனுடைய தொடர்பு பார்வை பெறுவதனால்தான் பௌர்ணமி. எனவே இந்த வாரம் உங்களுக்கு நன்மையும் யோகமும் இருக்கின்றது. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் சுக்கிரன் 10லே ஆட்சி பெற்றிருக்கிறார். ஜீவனஸ்தானம் பலம் பெறுகின்றது. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம், எடுக்கின்ற முயற்சியில் உற்சாகம், சுறுசுறுப்பு, காரிய முயற்சியிலே திட்டமிடுதல் மிக சரியாக கணிக்கப்படுகின்ற ஒரு ஆற்றல் திறன் உங்களுக்கு இருக்கும். எனவே எந்த ஒரு செயலிலும் பயமில்லாமல் நீங்கள் ஈடுபாட்டை காட்டுவீர்கள். மற்றொரு ஒத்துழைப்பை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். அஷ்டம சனியை பற்றி கவலைப்படாதீர்கள் சிம்ம ராசி சகோதர சகோதரிகளை. காரணம் 7ல் கிரகம், ஒரு கிரகம் இருந்தாலே பாதிப்பில்லை. இப்போது ஆண்டுக்குள் ராகு இருக்கிற கும்ப ராசியிலே. எனவே தொழில் வியாபாரம் மேன்மையும் நன்மையும் தன லாபத்தையும் பெறும். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். 12லே புதன் அமர்ந்திருக்கிறார் என்றாலும் அவர் தன் சொந்த நட்சத்திரமான ஆயில்யத்தில் இருக்கிறார். சனியும் 8ல் இருக்கிறார் என்றாலும் இந்த வாரம் ஜூலை 13ஆம் தேதி அவர் வக்ரம் அடைகின்றார். நம்மளுடைய சேனலிலே சனி வக்ர பயிற்சி பலன்கள் சிம்மராசிக்கு பதிவேற்றம் செய்து விட்டோம். அவற்றை பாருங்கள். 8ல் சனி இருக்கின்ற போது வக்ரம் அடைந்தால் அது நன்மையை தரும். 13ஆம் தேதி ஞாயிறன்று தான் அவர் வக்ரம் அடைகின்றார் என்றாலும் அடுத்த வாரம் முதல் சனி வக்ரமாக இருப்பார்.
அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனை புதன் சொந்த நட்சத்திரம் என்ற முன்னுரையில் இவை விரிவாக நான் கூறியிருக்கின்றேன். அவற்றை பார்ப்பதன் மூலம் நீங்கள் அதை புரிந்து கொள்ளவும் முடியும். இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மட்டுமல்லாமல் உத்தியோகம் உயரதிகாரியிடம் நட்புறவு நன்றாக இருக்கும். சக ஊழியர்கள் பகைமை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள். என் வழி தனி வழி என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். எனவே இந்த வாரம் உத்தியோகத்தில் முயற்சியிலே வெற்றி ஜெயம் உண்டாகக்கூடிய காரிய செயல்கள் என்று இந்த வாரம் உங்கள் பக்கம் யோக காற்று. அடுத்ததாக பெண்களுக்கான பணிகளை திருமணமான சகோதரர்களுக்கு 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். வார்த்தையிலே கோபமாக பேசிவிடுவீர்கள். 2ஆம் இடத்தை சனி பார்த்தாலே பட்டென்று வார்த்தைகள் மற்றவர்கள் மனம் புண்படுகிற மாதிரி பேசிவிடுவார்கள். அவ்வாறு பார்க்கணும், அவற்றை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி இந்த வாரம் 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் கணவருடைய ஆதரவு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அடுத்ததாக திருமணமாகாத சகோதரிகள் குரு பலம் இருக்கின்றது. சுக்கிரனும் ஆட்சி பெற்றிருக்கின்றார். திருமண முயற்சி இந்த வாரம் சாதகம். அதுக்கு அடுத்ததாக மறுமணத்திற்குரிய முயற்சிகளே இருக்கின்ற நண்பர்கள் ஆண் பெண் இருவருக்கும் பார்க்கின்ற பொழுது 11ஆம் இடமே மறுமணத்துக்குரியது. அவ்விடத்தில் குரு இருப்பதினால் மறுமணத்துக்குரிய வரன் தேடுவது இந்த வாரம் நல்ல வரன் அமையும். அவ்வாறு திருமணமானவர்கள் மறுமணத்துக்கு வரன் தேடிக்கொண்டிருக்கின்றவர்கள் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது வருமானத்துக்கு ஒரு வரன் தேடிக்கொண்டிருக்கிற நண்பர்கள் எங்களுடைய பாரத் கர்மா ஹீலிங் சேனலில் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். மேலும் திருமண வரன் தேடிக்கொண்டிருக்கின்றவர்களும் எங்களுடைய சேனலில் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் இலவசமாக. அவ்வாறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அலைபேசியில் என்னை அழைக்கலாம். அடுத்ததாக கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் 10லே பலமாக ஆட்சி பெற்று இருப்பதினால் கலைத்துறையிலே வெற்றிகள் இருக்கின்றது. புதிய படைப்புகள் வெளியில் சில தடைகள் இருந்தாலும் அவற்றை மீறி வெற்றிகள் உங்கள் பக்கம் வரும். அதற்கு காரணம் சூரியன் குரு சேர்க்கையாகப்பட்ட சிவராஜ யோகம். அரசியல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை மக்களிடம் ஆதரவு சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக மாணவ கண்மணிகள் புதன் 12 இருந்தாலும் சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதால் கல்வியிலே ஆர்வம் எந்த விதத்திலும் குறையாது. அஷ்டம சனி அனுமனை வணங்கி வாருங்கள், கல்வியிலே மேன்மையும் கிடைக்கும். இதுவே சிம்மராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கன்னிராசி அன்பர்களே, ராசியாதிபதியான புதன் பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானம் கடகத்தில் அமர்ந்திருப்பதும் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான ஆயில்யத்தில் சஞ்சாரம் செய்வதும் மிக சிறப்பான அமைப்பு. மேலும் பாக்கியாதிபதியான சுக்கிர பகவான் 9இல் ஆட்சி பெற்றிருக்கிறார். 7இல் சனி அமர்ந்திருக்கிறார் என்றாலும் கண்டக சனி என்றாலும் 6இலே ஒரு கிரகம் இருந்தால் சனியால் பாதிப்பில்லை. அவை கோச்சார வேதை அடிப்படையில் தடை செய்யப்படும். 6இலே தான் ராகு இருக்கிறாரே, 6இல் ராகு வெற்றியை தருகிறாரே, குரு பார்வை வேறு இருக்கிறதே, நட்சத்திர பரிவர்த்தனை வேறு இருக்கக்கூடிய இந்த வாரம் வெற்றிகள் உங்களுக்கே. 7இல் சனி இருக்கிறார் என்றால் இந்த வாரம் அவர் 13ஆம் தேதி வக்ரமடைய போகின்றார். சனி வக்ரமடைகின்ற போது கண்டக சனியால் பாதிப்பில்லை, மாறுபட்டு நன்மைகளே ஏற்படும். அப்படி பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய சேனலிலே சனி வக்ர பேச்சு கன்னிராசிக்கு பதிவேற்றம் செய்துவிட்டோம். அவற்றை பார்த்தவர்களுக்கு நன்றி, பார்க்காதவர்கள் பாருங்கள். உங்களுக்குரிய ராசிக்குரிய பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்.
பொதுவாக யோகாதிபதிகள் அவர்களுக்கு 3 என்று வருகின்றதே சிறப்பானது. இப்படி பார்க்கின்ற இந்த வாரம் சனிக்கு 3ஆம் இடம், அந்த 3ஆம் இடத்தில் சுக்கிரனுக்கு 3ஆம் இடம், அந்த இடத்தில் புதன். மீனத்துக்கு 3ஆம் இடம் ரிஷபம், அங்கு சுக்கிரன் இருக்க. மீனத்தில் சனி, ரிஷபத்தில் சுக்கிரனுக்கு ரிஷபத்துக்கு 3ஆம் இடம் கடகம், அந்த இடத்தில் புதன் என்று அந்த புதனுக்கு 3ஆம் இடம் உங்கள் ராசி, அதுதான் கன்னி ராசி. இப்படி வருவதே மிக சிறப்பான அமைப்பு. ஆகையால் இந்த வாரம் மிக அற்புதமான நன்மைகளையும் யோகங்களையும் பெறுவீர்கள். 10ல் சூரியனும் குருவும் இருக்கிறார்கள். சூரியன் திக்பலத்தோடு இருக்கிறார். குரு 10ல் குருவோடு இன்னொரு கிரகம் சேர்க்கப்பட்டால் குருவாலும் பாதிப்பு இல்லை. 6ல் ராகு மிக சிறப்பாக பலமாக இருக்க. இந்த வாரம் லாபாதிபதியான சந்திரன் வளர்பிறையாக பௌர்ணமியாகவும் அதுக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 4, 5க்கு செல்கிறார். எனவே பொதுவாக ராசிக்கு 3லே சந்திரன் இருப்பது யோகத்தை தரும். இந்த வாரம் பௌர்ணமி வேலனென்று வருகின்ற பொழுது சந்திரன் உங்கள் ராசிக்கு 3லிருந்து குரு பார்வையை பெறுவார். சுக்கிரனோடு நட்சத்திர பரிவர்த்தனையும் பெறுவார். அதுவும் மிக மிக அற்புதம். ஆகிய பௌர்ணமி என்று இந்த வாரம் நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியும் பெரிய அளவில் ஆலமரமாக விரிவடையும். புதிய தொழில் துவங்குவது, புதிய வியாபாரம் துவங்குவது, அந்த நாள் மிக மிக சிறப்பான நாள். ஆகையால் அதை மறந்துவிடாதீர்கள். பௌர்ணமி உங்களுக்கு இந்த வாரம் மிகத்த யோகத்தை கொடுக்கும். எனவே தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம், லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற புதனால் அதிகரிக்கும். வரவுகள் பல வழியில் வரும், செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். 3-8க்குரிய செவ்வாய் உங்களுக்கு 12ல் இருப்பதே விபரீத ராஜயோகம். திடீர் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரத்தில் இருக்கின்றது. ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு முழுமையான நன்மைகளையும் யோகத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களிலே புத்திசாலித்தனம், எதையும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை மிக மிக அற்புதமாக சாதிக்கக்கூடியவர்களே கன்னிராசிக்குரிய நீங்கள். அது நீங்கள் சகோதரராக இருந்தாலும் சரி, சகோதரியாக சரி, மிக அறிவாளி. ஏனென்றால் உங்கள் ராசிக்குரியவர் புதன் ஆட்சி மற்றும் உச்சம் பெறுவது கன்னிராசியிலே. இப்போ புதனோ சொந்த நட்சத்திரமான ஆயிலில் இருப்பது மிக மிக சிறப்பு. எனவே உத்தியோகத்தில் ஐடி தொழில் இருப்பவர்கள் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய முயற்சி இருக்கின்றவர்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கேற்ற அந்த பரிசாக அது கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இப்பொழுது இருக்கிறது இந்த வாரம். எனவே வெற்றி உறுதியாக உங்களுக்கு இருக்கிறது. பெண்களுக்கான பலனிலே திருமணமான சகோதரர்களுக்கு 7லே சனி இருக்கிறாரே என்கின்ற கவலை எல்லாம் என்றால் பாதிப்பில்லை. அதே சமயத்தில் சனி இருக்கிறார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வது நல்லது. ஏனென்றால் செவ்வாய் 12லிருந்து 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். கணவர் மீது அதிகமான கோபத்தை காட்டுவீர்கள். இல்லை என்றால் உங்கள் கணவர் ஒரு உடனத்தில் அக்கறை காட்ட மாட்டீர், அதனால் அவருக்கு கோபம் வரும். எனவே இவற்றை நாம் பரஸ்பர உறவே, அன்பே கணவன் மனைவி உறவு, அவற்றில் கொஞ்சம் அவர் மீது அக்கறை காட்டுங்கள். அதுவே நல்லது இந்த வாரத்தை பொறுத்தவரை. மற்றபடி பெரிய அளவில் எல்லாம் பாதிப்பவை உறவுகளிடம். திருமணமாகாத சகோதரிகள், குரு பலம் இல்லை என்றாலும் சுக்கிரன் சாதகம். குரு பலம் என்றால் திருமணத்துக்குரிய சாதகமான காலம்தான். அவனால் குருதான் திருமணத்தை செய்து வைப்பான். அப்போ களத்திரக்காரன் சுக்கிரன் எதற்கு? உங்களுக்கு யோகாதிபதி சுக்கிரன் தான். 7ஆம் இடமாகப்பட்ட மீனராசியை பாதகஸ்தானம், குருவோ பாதகாதிபதியாக. குரு பலம் இல்லை என்றாலும் சுக்கிரன் சாதகம். திருமண முயற்சி சாதகம், வரங்கள் தாராளமாக நீங்கள் தேடலாம். அதே சமயம் மறுமணம் என்று பார்க்கின்றபோது மறுமணத்துக்குரிய ஆண் பெண் முயற்சி எடுக்கின்றவர்கள் 11ஆம் இடமே மறுமணத்துக்குரிய ஸ்தானம். அந்த இடத்தில் இப்பொழுது புதன் இருக்கின்றார். புதன் அவர் சொந்த நட்சத்திரம் இருக்கிறார், ராசியாதிபதி புதன். எனவே மறுமணத்துக்குரிய முயற்சியில் இருக்கின்றவர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு நல்ல வரணமையக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும். எனவே திருமண முயற்சியில் இருக்கின்றவர்கள் ஆகாதவர்களும் சரி, மறுமணத்துக்குரிய முயற்சி இருக்கிறவர்களும் சரி, எங்களுடைய திருமண இணையதளமே, என் மேற்பார்வைக்கு எங்களுடைய இணையதளமே bharatmatchpoint.com இலவசமாக நீங்கள் பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். ஆகையால் தேவைப்பட்டால் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் என்னை நீங்கள் அழைக்கலாம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கலைத்துறை சுக்கிரன் மிக சாதகமாக இருக்கின்றார். சுக்கிரன் பலமாக இருக்கின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் கலைத்துறைக்குரியவர். கலைத்துறையிலே மிகப்பெரிய வெற்றிகள், மிகப்பெரிய முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் என்று பலமான வாரமாக உங்களுக்கு இருப்பது பெருமையை காட்டுகின்றது. இந்த வாரம் உங்களுக்கு லட்சுமியின் அருளையும் காட்டுகின்றது. வெற்றி உங்களுக்கு. அடுத்ததாக அரசியல், சூரியன் திக்பலத்தோடு இருப்பதனால் கன்னிராசி இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அரசியல் ஈடுபடக்கூடிய ஆர்வம் இருந்தால் இப்பொழுது அதற்குரிய வெற்றி. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அரசியல் எல்லாருக்கும் பொது இப்பொழுது. ஆக வெற்றி அரசியல் உறுதியாக இருக்க. அடுத்ததாக மாணவ கண்மணிகள், லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற புதன் கல்வியிலே மேன்மையும் யோகத்தையும் காட்டுகின்றார். வெற்றிக்குரிய வாரம் இந்த வாரம். இதுவே கன்னிராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 8 ரிஷபத்தில் ஆட்சி பெற்று 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்ப்பது உங்களுக்கு யோகம் என்றால், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பலமாக இருப்பதும் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் இருப்பது மிகுந்த யோகம். உங்களுக்கு ராசிக்கு மற்றொரு யோகாதிபதி பாக்கியாதிபதியான புதன் பகவான் 10 கடகத்தில் அமர்ந்து தன் சொந்த நட்சத்திரத்தில் ஆயிரத்தில் இருப்பது மிக மிக யோகம். இவ்வாறு உங்களுக்கு 1, 5, 9க்குரிய சுக்கிரன் சனி புதன் மிக சிறப்பாக இருக்கின்றார்கள். பொதுவாக 8 சுக்கிரன் இருப்பது யோகம், அஷ்டமத்தில் இருக்கிறார் என்று நினைக்க வேண்டாம். 8 சுக்கிரன் இருப்பது யோகத்தை தான் தரும் கோச்சாரத்தில். அதே சமயத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை ஜீவனாதிபதி 10க்குரிய சரத்துக்குரிய சந்திர பகவான் வளர்வரையாக இருந்து அதற்கு பிறகு பௌர்ணமிக்கு வருவதும், உங்கள் ராசிக்கு 3க்கு வந்து பௌர்ணமிக்கு வருவதும், மேலும் குருவும் மற்றும் சந்திரனும் உங்கள் ராசிக்கு ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கின்ற யோகமும், அதன் பிறகு சந்திரன் வளர்வரையாக இருந்து வளர்வரையிலே இருந்து தேய்வரையாக போனாலும் உங்களுக்கு இந்த வாரம் ஒரு முழு நிலவாகவே இருக்கக்கூடிய அமைப்பும் இருப்பதினால் சந்திரன் மிக சிறப்பு. இவற்றிலே சந்திரனும் மற்றும் புதனும் ஒருவரை ஒரு பார்த்துக் கொள்வது சந்திர தர்ம கர்மாதிபதி யோகம். அது எப்பொழுது என்று பார்க்கின்ற பொழுது அது வெள்ளி சனி. அந்த நாட்கள் தர்ம கர்மாதிபதி யோகம் முழுமையாக ஏற்படுவதனால் நன்மைகள் அதிகமாகவே இருக்கும். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை 9 குரு சூரியனோடு சேர்க்கை பெற்று ராசியை பார்ப்பதும் 2ஆம் இடத்தை சுக்கிரன் பார்ப்பதனால் தொழில் வியாபாரம் தனலாபம் மிக மிக சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகளை தைரியமாக எடுங்கள். வெற்றிக்குரிய வாரம் இந்த வாரம். பொருளாதார முன்னேற்றம், வரவுகளிலே திருப்திகரமான சிறிய அளவிலே நன்மைகள், செலவுகளும் கட்டுக்குள் இருக்கக்கூடிய யோகம் என்று இந்த வாரம் உங்களுக்கு நன்மைக்குரியதாக இருக்கின்றது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம், சுறுசுறுப்பு, வேலைகளிலே வெற்றி பெற முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை என்று இந்த வாரம் முழுவதும் நன்மைகள் வெற்றிக்குரியதாக இருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரியிடம் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது பெண்களுக்கான பலன். திருமணமான சகோதரர்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சி, சந்தோஷம். குடும்பஸ்தானத்தை சுக்கிரன் பார்ப்பதனால் குடும்பத்தில் சுபகாரியங்கள், ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் என்று இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். திருமணமாகாத சகோதரிகள் குருபலம் சிறப்பாக இருக்கின்றது. திருமணத்துக்குரிய காலம் தற்போது நன்றாக இருக்கின்றது. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8 குடும்பஸ்தானத்தை பார்க்க குடும்பம் அமையக்கூடிய யோகம் என்று திருமண முயற்சியில் வெற்றி இருக்கின்றது. மறுமணத்துக்கான வரங்கள் தேடிக்கொண்டிருக்கின்ற சகோதரிகளை பொறுத்தவரை 11ஆம் இடமே திருமணத்துக்குரிய இடம். அந்த 11ஆம் இடமே 2ஆம் திருமணத்துக்குரிய இடம். 7ஆம் இடம் முதல் திருமணம். 11ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதும் சூரியன் 11ஆம் இடத்துக்கு 11க்கு 11 பாவத் பாவமாக இருப்பதனால் மறுமணத்துக்குரிய வரன் தேடிக்கொண்டிருக்கின்ற சகோதரர்களுக்கு நல்ல வரன் அமையும். விருப்பப்படுகின்றவர்கள் திருமணத்துக்குரிய வரன் தேடிக்கொண்டிருப்பவர்கள், மறுமணத்துக்குரிய வரன் தேடிக்கொண்டிருப்பவர்கள் எங்களுடைய திருமண இணையத்திலே என் மேற்பார்வையில் ஜோதிட மேற்பார்வையில் இருக்கக்கூடிய நிறுவனமே bharatmatchpoint.com திருமண இணையதளம். வரங்களை தேடிக்கொண்டு இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் சந்தேகம் இருந்தால் கீழே இருக்கின்ற அலைபேசியை என்னை நீங்கள் அழைக்கலாம். அடுத்ததாக கலைத்துறையை பொறுத்தவரை பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் மகிழ்ச்சி, சந்தோஷம், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம், படைப்புகள், புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய பலமான வாரம் என்று பெரிய அளவிலே புகழையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் சாதகம் யோகம் இருக்கின்றது. பதவியிலே மக்களிடம் ஆதரவு சிறப்பாக இருக்கும். மாணவ கண்மணிகள் இந்த வாரத்தை பொறுத்த கல்வியிலே மேன்மை 10 உங்களுக்கு புதன் இருக்கின்ற ஒரு மிக பலமான ஒரு அமைப்பு. கல்வியிலே யோகத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். இதுவே துலாம் ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை சூரியன் குரு சேர்க்கை அது 8ல் இருந்தாலும் அது உங்களுக்கு சில நன்மைகளை செய்யவே செய்யும். திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் வெற்றிகளையும் கொடுக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை பாக்கியாதிபதியான சந்திர பகவான் பௌர்ணமியாக வருவதும் சூரியனும் சந்திரனும் பார்த்து கொள்வதே உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம். அதே போலவே குருவும் சந்திரனும் பார்த்து கொள்வது குரு சந்திர யோகம் என்று இந்த வாரம் பலமாக இருக்கின்றது. நன்மைகள் 10ல் செவ்வாய் ராசியாதிபதி ராசியை பார்க்கிறார். மனதிலே தைரியம் துணிச்சலை கொடுக்கும். ராசிக்கு 10ல் செவ்வாயும் மற்றும் கேதுவும் சேர்ந்திருப்பதோ நாக மங்கள யோகம். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 5லே சனி இருக்கின்றார். 13ஆம் தேதி ஞாயிறன்று வக்ரம் அடைகின்றார். நம்மளுடைய சேனலிலே சனி வக்ர பயிற்சி விருச்சிக ராசிக்கு பதிவேற்றம் செய்துவிட்டோம். பார்த்தவர்களுக்கு நன்றி, பார்க்காதவர் அவற்றையும் பார்த்து கொள்ளுங்கள். சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாரத்தை பொறுத்தவரை சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரம், புதன் தன் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றார். குருவோடைய நட்சத்திரத்தில் சூரியன் வந்து குருவோடைய சேர்க்கை என்று பலமாக இருக்கின்றது. நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்கின்ற அமைப்பு முன்னுரையை விரிவாக கூறுகின்றேன், அவற்றையும் பாருங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் உங்களுக்கு பலமாக இருப்பதும் சந்திரன் சூரியன் தொடர்பு இருப்பதனால் வெற்றிகள் இருக்கிறது. தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம், வரவுகள் சிறப்பு, செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். கூட்டு தொழிலே யோகம், நன்மைகள், புதிய முயற்சிகள், தொழில் வியாபாரத்தில் நன்மையான ஒரு சூழ்நிலைகள், சமூகத்தில் மதிப்பு அந்தஸ்து உயரக்கூடிய ஆதரவு, அரசாங்கத்திடம் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை என்று இந்த வாரம் தொழில் வியாபாரம் மேன்மையை பெறும். உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உற்சாகம் சுறுசுறுப்பு இருக்கும். அதே சமயத்தில் சில சமயங்களில் கோபமும் வரும். அந்த கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த வாரம் எடுக்கின்ற உத்தியோக முயற்சியிலே வெற்றி, மற்றவருடைய ஒத்துழைப்பு இந்த வாரம் சாதகமாகவே இருக்கும். அடுத்ததாக பெண்களுக்கான பணிகளில் திருமணமான சகோதரர்களுக்கு குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம். 7ல் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருப்பதனால் கணவன் மனைவிலே நல்ல ஒரு காதல் அன்பு காட்டக்கூடிய வாரமாக இருக்கின்றது. குழந்தைகளாலும் மகிழ்ச்சி இருக்கிறது. சனி வக்ரமான குழந்தைகளால் நன்மையும் இருக்கின்றது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது திருமணமாகாத சகோதரிகள், திருமணமாகாத சகோதரிகளுக்கு சுக்கிரன் 7ல் இருக்கிறார். குருவும் உங்களுக்கு 8ல் இருக்கின்றார். பொதுவாக சுக்கிரன் 7ல் இருக்கும்போது திருமண முயற்சி சில தடைகளை கொடுப்பார். இந்த வாரம் திருமண முயற்சி அப்படி ஒன்றும் சாதகம் இல்லை. மறுமணம் அதுக்கு வரன்களை தேடிக் கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் பொறுத்தவரை 7ஆம் இடம் மறுமணத்துக்கு அல்ல, 7ஆம் இடம் முதல் திருமணத்துக்கு தான். 7ஆம் மறுமணம் என்று பார்க்கின்ற பொழுது 11ஆம் இடம் தான். அந்த 11ஆம் இடத்துக்குரியவர் புதன் பகவான் உங்களுக்கு. அவர் 9ல் 11க்கு 11 என்று பாவத் பாவமாக 9ல் இருப்பதினால் சொந்த நட்சத்திரமான புதன் ஆயிலத்தில் இருப்பனால் மறுமணத்துக்குரிய வரங்கள் தேடிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த வாரம் நல்ல வரன் அமையும். விருப்பப்படுகின்றவர்கள் மறுமணத்துக்கான வரன் தேடிக் கொண்டிருப்பவர்கள் என்னுடைய மேற்பார்வையான ஜோதிட மேற்பார்வை கூட எங்களுடைய நிறுவனமே bharatmatchpoint.com திருமண இணையதளம். அவற்றிலே நீங்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே என்னை நீங்கள் அழைக்கலாம். காதல் என்று காதலித்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். 7ல் சுக்கிரன் காதல், புதிய காதலை வெளிப்படுத்தலாம் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு இந்த வாரம் யோகத்தை தரக்கூடிய நல்ல காதல் கூடிய நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய வாரம். கலைத்துறை என்று பார்க்கின்றவர் நன்மை இருக்கின்றது. புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய பலமான வாரம். புதிய முயற்சி தைரியமாக ஈடுபடுங்கள். வெற்றி இருக்கிற சுக்கிரன் ஆட்சியாக இருப்பதனால் அரசியல் சாதகமற்ற வாரம். இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த வாரத்தை பொறுத்து தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறது என்றாலும் ஆடி வரை கொஞ்சம் அமைதியாக இருங்கள். இந்த வாரம் நிதானங்கள். சனி வக்ரமாகட்டும் பலம் பெறுவீர்கள். அரசியலை பொறுத்தவரை மாணவ கண்மணிகள் புதன் தன் சொந்த நட்சத்திரம் இருப்பதினால் இந்த வாரத்தை பொறுத்தவரை கல்வியில் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை. உங்களுடைய ஆர்வம் குறைவே கூட பெற்றோருடைய நல்ல ஒரு பாராட்டுகளையும் நீங்கள் பெறுவீர்கள். இதுவே விருச்சிக ராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான குரு பகவான் 7ஆம் இடத்தில் சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார். பாக்கியாதிபதி சூரியனோ குருவோடைய நட்சத்திரத்திலிருந்து குருவோடு சேர்க்கை, அது மிக பலம். உங்களுக்கு 5க்குரியவர் செவ்வாய், 5க்கு 5 என்று 9ஆம் இடத்தில் பாவமாக பலமாக இருக்கிறார். சந்திரன் இந்த வாரத்தை பொறுத்தவரை பௌர்ணமியாக உங்கள் ராசியில் வந்து அமர்வது மிக சிறப்பானது. அதாவது வேளனன்று பௌர்ணமி என்று சந்திரனும் சுக்கிரனும் நட்சத்திர பருவத்தில் பொது பலத்தை கொடுக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 6க்குரியவர் சுக்கிர பகவான், 8க்குரியவர் சந்திர பகவான். சந்திரன் பூராடத்திலும் சுக்கிரனோ ஏற்கனவே ரோகிணியில் இருக்கின்றார். அது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பௌர்ணமி என்று நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியும் வெற்றிகரமாக இந்த வாரத்தில் முடியும். 3லே ராகு, ஆகையால் 4லே சனி இருப்பதனால் உங்களுக்கு அறவே பாதிப்பில்லை. அது கோச்சார வேதை. வேதை என்றால் தடை. அதே போலவே இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் குரு சூரியன் ஒருவர் பார்த்துக் கொள்வது பெரிய அளவிலே வெற்றிகளை, புதிய முயற்சியில் பெரிய அளவில் அரசாங்கத்திடம் ஆதரவு பெறக்கூடிய முயற்சியிலே வெற்றிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் இந்த வாரம் ரொம்ப நன்றாக இருக்கும். ஏனென்றால் 10க்குரிய புதன் 8ல் மறைந்த புதன் என்று நிறைந்த தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. வரவுகள் திடீர் நல்ல வரவுகளாக்கும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணம் வரும். கடன் என்று நினைத்ததெல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல வாரம். அதான் திடீர் அதிர்ஷ்டம் என்று நான் சொன்னேன் அல்லவா, அது நடைக்கூடிய நல்ல வாரமாக தொழில் வியாபாரத்தில் இருக்கின்றது. உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம், சுறுசுறுப்பு, காரிய முயற்சியிலே பயமில்லாத ஒரு மனநிலை, அதற்குரிய முயற்சியில் தன்னம்பிக்கை என்று உயரதிகாரியின் பாராட்டுகளை பெறுவீர்கள். சக ஊழியர்கள் நட்புறவாய் காட்டுவார்கள், வெளியே பகமை காட்ட மாட்டார்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை இடர் துயர் போன்றவர்கள் எவையும் உத்தியோகத்தில் உங்களுக்கு இல்லை, வெற்றி இருக்கின்றது. அடுத்ததாக பெண்களுக்கான பலன். திருமணமான சகோதரிகள் மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த வாரத்தை பொறுத்தவரை இருக்கும். அதே சமயத்தில் 6ல் சுக்கிரன் இருக்கின்றார். உடல்நலத்தில் கவனம் வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சின்ன விஷயங்கள் மனதை போட்டு குழப்பிக் கொள்வீர்கள், அதை வேண்டாம். சின்ன விஷயங்கள் சந்தேகமாக யோசிக்காதீர்கள். மனது தெளிவாக எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக கணவரிடம் பேசுவது நல்லது. இது ஒரு தகவலாக கூறுகின்றேன். அடுத்ததாக திருமணமாகாத சகோதரிகள் 7லே குரு பலம் மிக சிறப்பாக இருக்கிறது. குரு பலம் என்றால் திருமணத்துக்குரிய காலம் அது வந்திருக்கிறது. ஆகிய திருமண முயற்சியில் தாராளமாக பெற்றோர்கள் ஈடுபடலாம். நல்ல வரன் வரக்கூடிய யோகம் இந்த வாரம் இருக்கின்றது. அடுத்ததாக மறுமணத்துக்குரிய வரங்கள் தேடிக் கொண்டிருக்கிற ஆண் சகோதரிகளாக பார்க்கின்ற பொழுது 11ஆம் இடமே மறுமணத்துக்குரிய காலம். அந்த 11ஆம் இடம் பார்த்தா உங்கள் ராசிக்கு அது துலாம். அந்த வீட்டுக்கு அதுவே மற்றொரு வீட்டிலே அவர் ஆட்சியாக இருப்பதினால் மறுமணத்துக்குரிய வரன் தேடிக்கொண்டிருக்கிற சகோதரருக்கு நல்ல வரன் அமையக்கூடிய காலமே இந்த வாரம். என்றால் 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பார்க்கின்றார். எனவே வரன் அமையக்கூடிய காலமே மறுமணத்திற்கும். வேறு தேவைப்பட்டால் விருப்பப்பட்டால் எங்களுடைய திருமண இணையதளமே, என் ஜோதிட மேற்பார்வையில் இருக்கக்கூடிய திருமண இணையதளமே bharatmatchpoint.com திருமண இணையதளம், எங்களுடைய திருமண இணையதளம். விருப்பப்படுகிறவர்கள் இலவசமாக பதிவு செய்து வாரங்களை தேடிக்கொள்ளலாம். காதலித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த வாரம் எந்த விதத்திலும் குறைவில்லை, அதிகரிக்கவே செய்யும். காதலை வெளிப்படுத்தலாமா? தாராளமாக இந்த வாரம் வெளிப்படுத்தலாம். மனோகாரகன் சந்திரன் பலமாக இருப்பதனால் மனதுக்கேற்ற இனிய காதல் உங்களுக்கு அமையும். அடுத்ததாக கலைத்துறையை பொறுத்தவரை யோகம். பொதுவாக தனுசு ராசிக்கு கலைத்துறைக்கும் சம்பந்தம் இல்லை. பூராடமாக இருந்தால் அதுக்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. மூலம் உத்திராடத்துக்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் இருப்பினும் இந்த வாரம் கலைத்துறையிலே பெரிய அளவிலே வெற்றிகள் இருக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அரசியல் சிவராஜ் யோகம் ஒன்று போதாதான். தனுசு ராசிக்கும் அரசியலுக்கும் நிறைய தொடர்பு இருக்கின்றது. ஆகையால் அரசியலை பொறுத்த மூல நட்சத்திரம் பலம் கொண்டது. அரசியலுக்கு உத்திராடமும் அவ்வாறே. எனவே இந்த வாரத்தில் அரசியலிலே மேன்மை வெற்றி நிறையவே இருக்கின்றது. புதிய பதவி கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்கின்ற. மக்களிடம் ஆதரவு அதிகரிக்க செய்யும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது மாணவ கண்மணிகள் புதன் 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் கல்வியிலே ஆர்வம் இருக்கும். 7லே குரு இருப்பது சிறப்பை காட்டுகின்றது. புதனுடைய வீட்டில் குருவோடைய உச்சம் பெற வீட்டில் கல்வியில் மேன்மை. எனவே இதுவே தனுசு ராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
மகர ராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலனை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மிக சிறப்பான யோகமும் நன்மையும் வெற்றியும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். 3 சனி அவர் தன் சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதும், 5 சுக்கிரன் ஆட்சி பெறுவதும், 7 புதன் அமர்ந்து அவரும் தன் சொந்த நட்சத்திரமான ஆயில்யத்தில் இருப்பதும் மிக மிக அற்புதமானது. முன்னுரையிலே விரிவாக கூறியிருக்கின்றேன், அவற்றை பாருங்கள், மிக தெளிவாக உங்களுக்கு புரியும். இவ்வாரத்தை பொறுத்தவரை சனி உங்களுக்கு 3 வக்ரம் அடைகின்றார். பொதுவாக 3ஆம் இடத்தில் சனி வக்ரம் அடைகின்ற ஒரு முயற்சியிலே அதிகமான வேகமும் மற்றும் வீரியத்தையும் காட்டக்கூடிய நிலை இருக்கும். உங்களுக்கு ராசியாதிபதி வக்ரம் பெறுவது ஒரு வகையில் நன்மையே. நம்மளுடைய பாரத் கர்மா ஹீலிங் சேனலிலே சனி வக்ர பயிற்சி பலன்கள் பதிவேற்றம் செய்து விட்டோம். அவற்றை பார்த்தவர்களுக்கு நன்றி, பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளுங்கள் ஒரு முறை. அவ்வாறு பார்க்கின்ற இந்த வாரத்தை பொறுத்தவரை 6 சூரியன் குருவோடு நட்சத்திரத்தில் குருவோடு சேர்க்கை. 5 முறையை போலவே உங்களுக்கு 8 செவ்வாய் இருந்தாலும் ராசிக்கு 7 புதன் இருப்பதால் செவ்வாயால் பாதிப்பு இல்லை. கோச்சார வேதை அவை. ஆனாலும் கோபம் வரும். அந்த கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். 2 ராகு இருப்பனா அந்த கோபம் அதிகமாக வரும். அதை அதிகப்படுத்தி கொடுப்பார் ராகு. அது ராகுவோடைய வேலையே அதான். கோபத்து வந்தால் கோபம் அதிகரிப்பார். அதே போல் செல்வம் வந்தால் செல்வத்தை ராகுவை போல் கொடுப்பார் இல்லை. அதே போல் அவளுக்கு கெடுப்பாரும் இல்லை. எனவே கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளை. மற்றபடி பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் யோகாதிபதிகள் பலமாக இருக்கின்றார்கள். சுக்கிரனும் சரி புதனும் சரி பலமாக இருக்கின்றார். ராசியாதிபதி 3 பலமாக இருக்கின்றார். இன்று சூரியன் மற்றும் 6 இருப்பதும் வெற்றி. 8க்குரியவன் 6 இருப்பது திடீர் வெற்றி என்று பார்க்கின்ற பொழுது புதன் குரு 6 இருக்கிறார் என்றாலும் குருவுக்கு வீடு கொடுத்தவன் புதன். அந்த புதனும் குருவுடைய உச்ச வீட்டிலிருந்து புதன் சொந்த நட்சத்திரத்திற்கு பலம். தொழில் வியாபாரம் துறை ரீதியாக பார்க்கணும் மிக சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 11ஆம் லாபஸ்தானத்தை செவ்வாய் அந்த வீட்டுக்கு அதிபதியும் பார்க்கிறார், சுக்கிரனும் பார்க்கிறார். லாபஸ்தானம் பலம் பெறுவதனால் லாபம் கொண்டதாக இந்த வாரம் அதிகமாகவே இருக்கும். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். 12ஆம் இடத்த சூரியன் குரு பார்க்கிறாரே, ஆனால் வீண் செலவுகள் தவிர்ப்பீர்கள். இருந்தாலும் ஆடம்பர செலவுகள் இருக்கும். அது சுக்கிரன் ஆட்சினால் ஆடம்பர செலவுகள் தவறில்லை. இருப்பினும் இப்போ 7 முடிந்தது. அதுக்கு முன்னதாக வாங்கிய கடன் இருக்குமே, அந்த கடன் அடைக்கக்கூடிய தருணங்கள் வந்தால் முதல்ல கடன் அடைப்பது நல்லது. தேவையற்ற மனத்தழுத்தங்கள் இல்லை இல்லவா? ஆகையால் ஆடம்பர செலவுகளை கொடுத்துக் கொள்வது சால சிறந்தது. ஆனாலும் வரவுகள் தொழில் வியாபாரத்தில் மிக மிக சிறப்பாக இருக்கும். அடுத்தது உத்தியோகம். 6 சூரியன் இருப்பதனால் உயரதிகாரிகளும் பகமை எவையும் இல்லை. சக ஊழியர்கள் நட்பு பாராட்டவே செய்வார்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை கவலை எதுவும் இல்லை, வெற்றிகள் இருக்கிறது. எனவே எந்த ஒரு முயற்சியும் உத்தியோகத்தை எடுப்பவர்களுக்கு மேன்மையான நன்மை, புதிய வேலை எதிர்பார்ப்பும் சிறப்பாகவே கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கின்ற பெண்களுக்கான பணியிலே திருமணமான சகோதரர்களுக்கு 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். கோபம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கடந்த பதிலும் குறிக்கின்றேன். இந்த வாரத்தை பொறுத்தது குருவும் பார்க்கிறது. சூரியனோடு சேர்ந்து குருவோடைய பார்வை 2 இருப்பதனால் குரு பலமாக இப்போது நட்சத்திர பருவத்திற்கின்ற யோகம் தொடர்வதனால் இந்த வாரத்தில் பெரிய அளவிலே பாதிப்புகள் எவையும் இல்லை. சின்ன சின்ன விஷயங்களிலே கோபப்படாது. ஆனால் 7 புதன் இருப்பதனால் அது வராது இப்போ. ஏன்னா புதன் சொந்த நட்சத்திரத்தினால உறவில் கணவர் உங்கள் மீது அன்பை காட்டுவார் அதிகமாக. நீங்கள் கோபத்தை காட்டினாலும் அதுதான் நல்லது இல்லையா? நமக்கு அதான் தேவை. ஆகிய பெண்களுக்கு திருமணமான சகோதரிக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வாரமே இந்த வாரம். அடுத்ததாக திருமணம் ஆகாத சகோதரிகள். சுக்கிரன் சிறப்பாக இருக்கிறார். ஆகையால் குரு பலம் என்பது திருமணத்துக்குரிய காலத்தில் சாதகம்தான். ஆனால் சுக்கிரன் தான் களத்திரக்காரகன் பலமாக இருப்பதனால் திருமண முயற்சி நல்ல வரனே இந்த வாரம் அமையும். மறுமணத்துக்கான வரங்கள் தேடிக்கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளை பொறுத்தவரை ராசிக்கு 11ஆம் இடமே மறுமணம், 7ஆம் இடம் முதல் திருமணம். அப்படி 11ஆம் இடம் அந்த இடத்தை சுக்கிரன் பார்க்கிறார், செவ்வாயும் பார்க்கிறார். எனவே நல்ல மறுமணத்துக்குரிய வரன் அமையக்கூடிய யோகம் இந்த வாரத்தில் இருக்கின்றது. அவ்வாறு முதல் திருமணம் மற்றும் மறுமணத்துக்கான திருமணத்துக்குரிய வரன்கள் தேடிக்கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளை பொறுத்தவரை என்னுடைய ஜோதிட மேற்பார்வையில் இருக்கக்கூடிய எங்களுடைய நிறுவனமே bharatmatchpoint.com திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்கிற அலைபேசியிலே என்னை நீங்கள் தாராளமாக அழைக்கலாம். அடுத்ததாக காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் மகிழ்ச்சி சந்தோஷம். சுக்கிரன் ஆட்சியாக இருப்பதால் காதலிலே நீங்கள் விரும்பிய பரிசு பொருட்கள் அவர்கள் வாங்கி கொடுப்பார்கள். உங்களுடைய காதலனோ அல்லது காதலியோ நீங்களும் வாங்கி கொடுக்க விருப்பப்படக்கூடிய நல்ல தருணமும் அருமையும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக காதலை வெளிப்படுத்தலாம். நிச்சயம் வெளிப்படுத்துங்கள், நல்ல பதில் கிடைக்கும்.
இருக்கும். சந்திரன் இந்த வாரம் ரொம்ப சாதகமாக இருக்கின்றார். வளர்பரியாக பௌர்ணமியாக அப்படி என்று மிக சிறப்பாக இருப்பதனால் இந்த வாரம் திருமண காதலியை பொறுத்தவரை வெற்றி நிச்சயம் இருக்கின்றது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கலைத்துறைக்கும் மகர ராசிக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. ஷாருக் கான், சல்மான் கான், சூப்பர் ஸ்டார் சூர்யா அவர்கள் என்று எல்லோரும் மகர ராசி தான். பெரிய பெரிய ஸ்டார்கள்லாம் மகர ராசியாக இருக்கிறாங்க. காரணம் சுக்கிரன் யோகாதிபதி. சுக்கிரன் 5ல் ஆட்சியாக இருக்கின்ற பலம். அப்படி பார்க்கின்ற போது கலைத்துறையிலே மேன்மை வெற்றி இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் ஆட்சியாக இருப்பால் மிக சிறப்பாக பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். புதிய வாய்ப்புகள் எதிர்பார்த்து கொடுக்க நல்ல வாய்ப்புகள் சினிமா துறையிலே இருக்கும், சின்ன துறையில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு. அடுத்ததாக அரசியல். சூரியன் 6லே சிறப்பாக இருக்கிறார். ஏன் மகர ராசிக்கும் அரசியலுக்கும் அவ்வளோ தொடர்பு இல்லைன்னா அட்டமாதிபதியே சூரியன். ஆனால் இப்போ 6ல் இருக்கிறது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்ததாக பார்ப்போம் மாணவ கண்மணிகள். புதன் சொந்த நட்சத்திரம் இருக்கிறது. புத்திக்காரகன் அவர், அறிவுக்காரகன். குரு 6ல் இருந்தாலும் அவர் 3-12க்குரியவர் 6ல் இருக்கிறது. நன்மையை வெற்றியும் தரக்கூடிய யோகம் என்பது கல்வியிலே மேன்மை இருக்கிறது. இதுவே மகர ராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறு நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. கும்பராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ல் இருந்தாலும் அவர் தன் சொந்த நட்சத்திரம் இருக்கிறது பலம். இவ்வாரத்தில் ஜூலை 13 அன்று ஞாயிறன்று அவர் வக்ரம் அடைகின்றார். அது 7.5 ஏற்படக்கூடிய பலன்கள், கெடுபலன்கள் இல்லாமல் மாறுபட்டு நிலை மாறி நற்பலன்களே சனி பகவான் உங்களுக்கு செய்வார். ராசியாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கின்ற யோகத்தை செய்வார். 7.5 2லிருந்து பாத சனி என்கின்ற பலம் கெடுபலன்களை இல்லாமல் நன்மைகளை செய்வார். 13 ஞாயிறு முதல் நம்மளுடைய சேனலிலே கும்பராசிக்குரிய சனி வக்ர பேச்சுக்குரிய பலன்கள் பதிவேற்றம் செய்துவிட்டோம். பார்த்தவர்களுக்கு நன்றி. பார்க்காதவர்கள் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். நிச்சயம் நன்மைகளை தான் செய்வார். ராசியிலே ராகு, ஆனாலும் குருவோடு நட்சத்திர பரிவர்த்தனை, குருவோடைய பார்வை வேறு, ராகுவால் பாதிப்பில்லை. 7லே உங்களுக்கு கேது இருக்கிறார், செவ்வாயும் இருக்கிறார். பொதுவாக 7லே செவ்வாய் கேது இருப்பது சிறப்பல்ல. ஆனால் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கேது செவ்வாயால் பாதிப்பில்லை. 6ஆம் இடம் கடகராசிக்கு ஒரு கிரகம் இருந்தால், இப்போ புதன் இருக்கிறார். இந்த வாரத்தை பொறுத்தவரை 6லே புதன், அது யோகம். 6லே புதன் அவருடைய நட்சத்திரத்தில் ஆயில்யத்தில் இருப்பது இன்னும் யோகம். முன்னுரையிலே மிக விரிவாக கூறியிருக்கின்றேன், அவற்றை பாருங்கள், தெளிவாக புரியும். சுக்கிரன் ராசிக்கு 4லே சுகஸ்தானத்தில் வித்தைஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். 5லே குரு ராசியை பார்ப்பது மட்டுமல்ல, 5லே சூரியனும் சேர்ந்து, சூரியனும் குருவோடு இணைந்து குருவோடு சேர்க்கை என்று பலமாக இருக்கின்ற இந்த வாரத்தில் சந்திரனும் வளர்பறையாக உங்கள் 6க்குரியவர் 10ஆம் இடம் 11ஆம் இடம் என்று பலமாக வருவார் இந்த வாரத்தில். எனவே திங்கள் முதல் வியாழன் வரை மிக சிறப்பாக இருக்கும். வெள்ளி சனி நிதானம் காட்டுங்கள். செலவு பெரிய லெவலாம் இல்லை, பெரிய முதலீடு இருக்கின்றபோது கொஞ்சம் கவனம். ஆனாலும் அந்த நாளிலும் உங்கள் 6க்குரிய சந்திரன் 12ல் வருவது வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெரிய முதலிலே கவனம் தான் வேண்டும். இதுதான் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகளுடைய பலன்கள்.
துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் 10ஆம் இடத்தை சுக்கிரன் 4ல் அமர்ந்து பார்ப்பதும் 10க்குரிய செவ்வாயும் 4ஆம் இடத்தை 4ஆம் பார்வையாக 10ஆம் வீடான விருச்சிக ராசியை சுக்கிரனும் செவ்வாயும் பார்ப்பது மிக சிறப்பானது. ஒரு ராசிக்கு 4க்குரியவர் மட்டுமல்ல சுக்கிரன், அவரே 9க்குரிய துலாம் ராசிக்கும் ஏங்க 9க்குரிய சுக்கிரனும் 10ஆம் இடத்தை பார்க்கிறார் விருச்சிக ராசியை. 10ஆம் இடம் விருச்சிக ராசிக்கு அதிபதியான செவ்வாய் 7ல் சிம்மத்திலிருந்து 4ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ விருச்சிக ராசி மிக பலம் பெறுகின்றது. ஆகையால் இந்த வாரம் தொழில் வியாபாரம் தன யோகத்தை பெறுவீர்கள். சனி சொந்த நட்சத்திரம், புதன் நட்சத்திரம் இந்த வாரம் பலமாக இருக்கின்றது. அதுவும் புதன் 6ல் இருப்பது உங்களுக்கு யோகம். ஆகையால் முழு 5ல் இருப்பது மிக சிறப்பு. இன்று பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். புதிய முயற்சியிலே பயம் வேண்டாம். புதிய முயற்சியில் இந்த வாரமாக ஒன்றும் பயம் வேண்டாம். நல்ல யோகம்தான், வெற்றி தான் உங்களுக்கு. இந்த வாரம் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள் அதிகமாகவே இருக்கின்றது. அடுத்தாக உத்தியோகம். உங்களை பொறுத்த வரைக்கும் குரு சூரியனோட நட்சத்திரம் இருப்பதும் குரு அந்த சூரியன் சேர்க்கையாக சிவராஜ யோகம்லாம் அரசால் ஆதாயம், அரசு பதவியில் இருக்கின்ற உத்தியோகத்தை பார்க்கின்றவர்களுக்கு யோகம். உத்தியோகத்தில் ஐடி துறையில் இருப்பது 6ல் புதன் மிக சிறப்பாக இருப்பது வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நன்மை என்று எவ்வளவோ உழைப்பை ஜென்மசனியில் கொடுத்து அதுக்குரிய அந்த பலன் கிடைக்கல. நான் விதைச்ச விதைக்கு இன்னும் ஒரு பலன் கூட எனக்கு கிடைக்கலையே நினச்சி ஐடி துறையில் இருக்கின்ற அன்பர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு உங்கள் உழைப்புக்குரிய அந்த பொறுப்பான அங்கீகாரங்கள், உங்களுக்குரிய அந்த பொருளாதார முன்னேற்றம் இந்த வாரம் மட்டுமல்ல, இப்போ 6ல் இருக்கின்ற இந்த காலம் உங்களுக்கு நன்மையான காலம். எனவே நன்மையே உத்தியோகத்தில் இந்த வாரம். பெண்களுக்கான பலன்களில் திருமணமான சகோதரிகள் 2ஆம் இடத்தில் சனி இருக்கிறானா அவர் உங்களுக்கு ராசியாதிபதிங்க. அவ்வீட்டுக்கு அதிபதி, குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி, குடும்பாதிபதி, தனாதிபதி என்றால் அது குரு. உங்களுக்கு 2ஆம் இடம் மீனம். ஆகையால் அவர் உங்களுக்கு 5ல் இருக்கனால குடும்பத்தில் உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப உங்களுடைய கணவருடைய ஆதரவு இருக்கும். அதுதாங்க உங்கள் கும்பராசிக்கு ஒரு அதிர்ஷ்டம். கணவரும் சரி மனைவியும் சரி எப்பொழுதுமே ஒற்றுமையாக இருக்கக்கூடியவராக இருப்பார்கள். அவங்களுக்குள்ளேயே பிரிவுகள் சில சமயம் வரும். ஆனாலும் இந்த ஏழரில் வந்திருக்கிறது. நான் எவ்வளவோ எடுத்துக்காட்டுகள் கூறலாம். ஆனாலும் இந்த இடத்திலும் அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டேங்க, எந்த இடத்துலையும். அதுதான் அந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம், பூரட்டாதி மற்றும் சதயத்தில் பிறந்தவர்களுக்குரிய நன்மையான உறவுகள் பலம். எப்பயுமே உறவுகளுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கான 2ஆம் இடம் குருவோடைய வீடாக வருவதனால். அடுத்ததாக திருமணமான சகோதரிக்கு இந்த வாரம் மகிழ்ச்சி, சந்தோஷம். திருமணமாகாத வரங்களை தேடிக்கொண்டிருக்கும் சகோதரிகளுக்கு பொறுத்தவரை குரு சிறப்பாக இருப்பது, சுக்கிரன் ஆட்சி பெற்று இருப்பதனால் நல்ல வரன் அமையக்கூடிய யோகம் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப நல்ல. களத்திரக்காரகனே சுக்கிரன் சிறப்பாக இருக்கிறார். மறுமணத்துக்குரிய வரன்களை தேடிக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை பொறுத்தவரை ராசிக்கு 11ஆம் இடமே மறுமணம். முதல் திருமணம் என்பது 7ஆம் இடம் தான். உங்கள் 11ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது உங்களுக்கு தனுசு. அந்த வீட்டை தான் குரு பார்க்கிறார். ஆகையால் மறுமணத்துக்குரிய வரன்களை தேடிக்கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு நல்ல வர்ணமையக்கூடிய இந்த வாரம் சிறப்பாகவே இருக்கின்றது. எனவே அதற்குரிய முயற்சியிலும் இருப்பவர்கள் வெற்றி இருக்கின்றது. திருமணத்துக்கான வரன் தேடிக்கொண்டிருப்பவர்கள் முதல் திருமணம் மறுமணமாக இருந்தாலும் சரி, திருமணத்துக்கான வரம் தேடிக்கொண்டிருப்பால் எங்களுடைய திருமண இணையதளமே, என் ஜோதிட மேற்பார்வையில் இருக்கக்கூடிய திருமண இணையதளமே, எங்களுடைய திருமண இணையதளமே bharatmatchpoint.com திருமண இணையதளம். இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் கீழ்க்கின்ற அலைபேசியில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னை நீங்கள் அழைக்கலாம். காதலித்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் மிக அற்புதமாக இருக்கிறார், மகிழ்ச்சியை கொடுப்பார். காதலிலே காதலனும் காதலியும் மிக அந்யோன்யமாக இருப்பீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை காதலை வெளிப்படுத்தலாமா? இதை விட நல்ல நேரம் ஏழெல்லாம் முடிகிற கட்டம் வந்துட்டு அது 2ல் வந்துட்டாலே அவர் அந்த அளவுக்கு கெடுபல் செய்வார். அது இந்த வாரம் அக்ரம் ஆகிறார். எனவே காதலை பொறுத்தவரை வெளிப்படுத்துவதில் தயக்கம் வேண்டாம், வெளிப்படுத்துங்கள். அடுத்தாக கலைத்துறை யோகம் இருக்கிறது. இந்த வாரம் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் பெயர் பரவும். இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் அதிலிருந்து வெளியே வரக்கூடிய முயற்சியில் நன்மைகள் இருக்குது. எனவே கலைத்துறையே வெற்றி இந்த வாரம் நன்றாகவே இருக்கின்றது. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது அரசியலை பொறுத்தவரை சூரியன் குரு சேர்க்கை பொதுவாக நன்மையை கொடுக்கக்கூடிய சிவராஜ யோகம் பலமாக இப்பொழுது 5ல் இருப்பதனால் யோகம் இருக்கின்றது. அரசியலை பொறுத்தவரை மாணவ கண்மணிகள் 6லே புதன் யோகத்தை தருகிறார். கல்வியிலே யோகத்தை மேன்மையும் நல்ல பாராட்டுகளையும் அம்மாவுடைய பாசத்தோயும் காட்டுவார். அப்பாவும் உங்களுக்கு கேட்டதை வாங்கி கொடுக்கக்கூடிய நல்ல வாரம். கல்லூரியில் இருக்கின்றவர்கள் அப்பா அம்மா பேச்சையும் கேட்பீர்கள். மாணவ கண்மணி என்றால் கல்லூரிய மாணவ கண்மணி சகோதரன் சொல்ல முடியாது. அப்படி பார்க்க கல்வியிலே மேன்மை இருக்கின்றது. இதுவே கும்பராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெருக வளம் பெருக.
மீன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலனை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மீனராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ஜென்ம சனி உங்களுக்கு நடந்து கொண்டிருந்தாலும் சனி அவருடைய நட்சத்திரத்தில் போனால் கவனம் வேண்டும். அதே சமயத்தில் ஜூலை 13ஆம் தேதி சனி வக்ரம் அடைகின்றார் ஞாயிறன்று. அதுவரை நிதானம் காட்டுங்கள். ஜென்ம சனியிலே சனி வக்ரம் அடைகின்ற பொழுது அவர் நிலை மாறுவார். அவர் கெடுபலங்கள் செய்யாமல் நற்பலன்களை செய்வார். எந்த விதமான நற்பலன்கள்? லாபாதிபதியே அவர் உங்களுக்கு இந்த லாபாதிபதியான நற்பலன்களை அவர் செய்வார். நம்மளுடைய சேனலிலே சனி வக்ர பேச்சுக்குரிய பலன்களை பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். அவற்றை பார்த்தவர்களுக்கு நன்றி. பார்க்காதவர்கள் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். ஜென்ம சனி நன்மையைத்தான் வக்ரமாக இருக்கும்போது செய்யும். அதே போலவே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதும் ராசியாதிபதியான குரு உச்சம் பெறுகின்ற வீடே கடகம் அவ்வீட்டில் அமர்ந்திருப்பதனால் புதன் பலம் பெறுகின்றார். 4, 7ஆம் இடம் பலம் பெறும். முன்னுரையிலே மிக விரிவாக கூறியிருக்கின்றேன். அவற்றை பார்ப்பதன் மூலம் புழு பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தில் 5க்குரிய சந்திரன் வளர்பிறையாக வருவதும் ராசிக்கு 10லே வருவார். 9க்கு வரும் பொழுது ராசி திங்களன்று 9ல் இருப்பார். சுக்கிரனுடைய பார்வை 10க்கு வருவார். தனுசுக்கு குருவுடைய பார்வை 11க்கு வருவார். தான் சொந்த வீடான கடகத்தை பார்ப்பார். என்று இந்த வாரம் முழுவதும் சந்திரன் மிக சிறப்பாக இருப்பதும் பௌர்ணமி அன்று குரு சந்திரன் ஒருவரை ஒரு பார்த்து ராசியாதிபதி 5க்குரியும் பார்த்துக்கிறதும் மிக மிக சிறப்பான யோகமான வாரம் இந்த வாரம். கோள்கள் இந்த வாரம் ஜென்ம சனி, ஆனால் 6லே கேது செவ்வாய் இருப்பது பலம். எல்லா கிரகமும் நன்றாக இருக்காதுங்க. ஆனால் அதே சமயம் ஜென்ம சனி தாங்க அதிக பாதிப்பை கொடுக்கும். அதில் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் போது கவனம் வேண்டும். உத்திரட்டாதியில் இருப்பவர்கள் இறைவழிப்பாடை தொடர்ந்து செய்து வாருங்கள். விரைவில் ஞாயிறன்று வக்ரமடைந்த பிறகு மாற்றங்கள் இருக்கின்றது. அந்த மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயம் முன்னேற்றமான மாற்றங்களாகவே இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை துறை ரீதியாக தொழில் வியாபாரம் உங்கள் ராசியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் 9 கிரகங்கள் தான், 27 நட்சத்திரம் தான். ஆனால் அதுக்குள்ளே எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. உங்கள் ராசிக்கு 9க்குரியவர் பாக்கியாதிபதி செவ்வாய். அவர் 6லேருந்து 4ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்குறார். சுக்கிரனும் பார்க்குறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 10க்குரியவர் ராசியாதிபதி குரு 4 மிதுனத்திலிருந்து 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு தனுசில் 10ஆம் வீட்டை பார்க்கிறார். எனவே 9க்குரிய 9ஐ பார்க்கிறார், 10க்குரிய 10ஐ பார்க்கிறார். தர்ம கர்மாதிபதி யோகம் அது மறைமுகமாக. அதுவே தொழில் வியாபாரத்தில் ஜென்ம சனியிலே சில குழப்பங்கள் வரும். அது நடக்கத்தான் செய்யும். இறைவழிப்பாடை தொடர வேண்டும். நடக்குதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஜோதிடம் மீது நம்பிக்கை இருக்கின்ற நீங்கள் தான் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகையால் இப்பொழுது இறைவழிப்பாடை துரிதப்படுத்துங்கள். துரிதப்படுத்துவதன் மூலம் இந்த துரிதப்படுத்துவது எப்படி? தினமும் அதை நினைப்பது, தினமும் நாம் பிரார்த்திப்பது, பூஜிப்பது, காக பூஜனை வணங்கி வாருங்கள். மீன ராசி சகோதர சகோதரிகள், தொழில் வியாபார உத்தியோகமும் நிச்சயம் நன்மைகளைத்தான் பெறுவீர்கள். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற போது உற்சாகமான வாரம் இந்த வாரம். 10ஆம் இடத்தை சூரியன் குரு பார்ப்பதும் அதனால் உங்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்தில் பெரிய அளவிலே பாதிப்பு எதுவும் இல்லை. தொழில் வியாபாரம் பொருளாதார முன்னேற்றம் இந்த வாரம் சிறப்பாகவே இருக்கும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதையும் நீங்கள் திறம்பட முடிப்பீர்கள். 3லே சுக்கிரன் ஆட்சியாக இருப்பதனால் முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானம் பலமாக இருக்கிறது. அடுத்ததாக பெண்களுக்கான பலனிலே திருமணமான சகோதரிகள் 2ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் 6ல் இருப்பது பலம்தான். ஆகையால் இந்த வாரத்தில் குடும்பத்தில் கணவர் உங்கள் மீது அன்பை காட்டுவார். அதே சமயத்தில் உறுதுணையாகவும் இருப்பார். உங்களுக்கு நிச்சயம் 7லே ஜென்மசனி நடக்கும் என்பதை அவர் அறிந்தே இருப்பார். ஆகையால் அவற்றில் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். காரணம் புதன் 7க்குரியவர் அந்த வீட்டுக்கு 11ல் உங்கள் ராசிக்கு 5லேருந்து அவர் நட்சத்திரத்திலே இருக்கனால கணவருடைய அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் நன்றாகவே இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை மனதில் எந்த விதமும் குழப்பமும் வேண்டாம். அது மட்டும் நினைச்சுக்கணும். திருமணம் ஆகாத சகோதரிகள் அதற்குரிய முயற்சி ஜென்ம சனி என்கின்ற ஒரு யோசனை இருந்து கொண்டே இருக்கும். அது உங்களுக்கு இருக்கலாம் அல்லது உங்களுடைய பெற்றோர்கள் இருக்கலாம். இயற்கையான இயல்பான ஒன்றே அது. இருந்தாலும் ஜாதகம் சாதகமாக இருந்தால் நிச்சயம் அது பண்ணலாம். சனி வக்ர காலம் வந்தாலும் இப்பொழுது சனி ஜென்ம சனி தான். ஆகையால் ஜாதகம் சாதகமாக இருந்து உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடம் தோஷம் இல்லாமல் இருந்தால் நிச்சயம் நல்ல வரன் அமையும் போது நல்ல திருமணம் நடத்தே தீரலாம். நடக்களவுக்கு முயற்சிகளும் நீங்கள் எடுக்கலாம். இப்போ சுக்கிரன் 3லே பலமாக இருக்கின்றால் கலத்திர காரகனை அவர் ஆகிய திருமண முயற்சியில் நல்ல வரன் அமையக்கூடிய வாழ்கம். அதுக்கு அடுத்ததாக மறுமணத்துக்குரிய வரன்களை தேடிக் கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள். மறுமணம் என்றால் ராசிக்கு 11ஆம் இடம்.
இந்த 11ஆம் இடம் அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி, அவர் இப்போ தான் சனி உங்கள் ஜென்ம சனி வந்த பொழுது தான் இல்லை 12ல் இருக்கும் பொழுதே உங்களுக்கு அந்த பிரச்சனையை கொடுக்குற நிலை வந்திருக்கும். அப்போ தான் திருமண பிரிவே வரும் இந்த 7.5 தான். அப்படி பார்க்கும்போது ஜென்ம சனி வக்ரமாக வருவதனால் உங்களுக்கு திருமண முயற்சியில் இப்பொழுது ஈடுபாட்டை காட்டக்கூடிய பொருளாதார நல்ல பலம் இருக்கின்றவர்கள், திருமண வருமானத்துக்குரிய முயற்சியில் இருக்கின்றவர்கள் நிச்சயம் சனி வக்ரமாகும் பொழுது வருமானத்துக்குரிய வாய்ப்புகள் நிறைவும். ஆகையால் விருப்பப்படுகின்றவர்கள் திருமணம் திருமணத்துக்குரிய வரங்கள் தேடிக்கொண்டு அது மறுமணமாக இருந்தாலும் சரி, முதல் திருமணம் சரி, எங்களுடைய திருமண இணையதளமே, என் ஜோதிட மேற்பார்வை இருக்கக்கூடிய திருமண இணையதளமே bharatmatchpoint.com. விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். அடுத்த காதல் என்று பார்க்கின்ற போது, காதல் அப்படின்னும் பொழுதே எனக்கு இந்த ஜென்மசனி தான் முதல்ல என் கண்ணுக்கு முன்னால் வர. இருந்தாலும் காதலித்து கொண்டு அதுக்காக பிரிவு வந்து எலரை வந்து விட்டாலே பிரிந்து விடலாமா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அப்படி பார்க்கும்பொழுது 3ல் சுக்கிரன் சாதகமாக இருப்பதனால் காதலில் உங்களுக்குள்ள எப்படி நான் திருமணமான சகோதரிக்கு கணவருடைய ஆதரவும் அன்பும் அரவணைப்பும் இருக்குன்னு சொன்னனோ, அதே போலவே உங்களுடைய காதலியும் நிச்சயம், உங்களுடைய காதலனும் நிச்சயம் உங்களுக்கான அன்பை காட்டுவார், இது பண்ணிப்பார். மீனராசிக்கு அது ஒரு சிறப்பான பலம். எல்லோருமே அன்பை காட்டக்கூடியவர்கள் மீனராசி. அப்படித்தான் அந்த ராசிக்குரிய ஒரு அன்பான அமைப்பு. இப்படி பார்க்கும் பொழுது இந்த வாரம் காதலிலும் அன்பை இருக்கிறது. காதலை வெளிப்படுத்தலாமா? இந்த வாரம் சாதகமாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். ஜென்ம சனி பற்றி நான் இதை பற்றி இதுக்கெல்லாம் சொல்ல மாட்டேன். அடுத்ததாக கலைத்துறை இந்த வாரம் சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் கலைத்துறையிலே உங்களுடைய முயற்சியிலே இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகளுக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம். ஆகிய கலைத்துறையிலே வெற்றி இருக்கிறது இந்த வாரம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அரசியல். சூரியன் சிவராஜ யோகத்தோடு இருக்கின்றார். இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் முயற்சியிலே உங்களுக்கு மக்களிடம் ஆதரவை பெருகக்கூடியதாகவே இருக்கும். முயற்சி தளர விட வேண்டாம். ஜென்மசனியில் 7 சனியிலையும் பாதிக்கிறார்கள் மீனராசி அரசியல் இருக்கவங்க. ஏன்னா அரசியலுக்கும் மீனராசிக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அடுத்ததாக மாணவ கண்மணிகள் 5லே புதன் மிக பலமாக அவருடைய நட்சத்திரத்திலே ஆயில்யத்தில் இருப்பதனால் கல்வியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். பெற்றோர்கள் ஆலோசனை கேட்பீர்கள், ஆசிரியர் வழிகாட்டுவதை தொடர்வீர்கள், பின்பற்றுவீர்கள். இருந்தாலும் அன்புள்ள மாணவ கண்மணிகளே, மாணவி கண்மணிகளே, நீங்கள் அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் தினந்தோறும் செல்லுங்கள். காலை மாலை நல்லது அது மட்டும் செய்து வாருங்கள் கண்மணிகளே, அதுவே இது நல்லது உங்களுக்கு செய்யும். இதுவரை நாம் பார்த்தது மீனராசிக்குரிய வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறுநாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெருக வளம் பெருக. இதுவரை நாம் பார்த்தது ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2025 முதல் ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2025 வரை திங்கள் முதல் ஞாயிறு வரைக்குரிய வார ராசி பலன்கள் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்களின் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலன்களை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.